சின்ன மருமக சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்திட்ட போய் சொல்றாங்க. "மாமா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன சொல்லு?" அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாங்க. "இல்ல சேதுக்கு வந்து இப்போ அதிகமா திரும்பியும் குடிக்கிற பழக்கத்த உருவாக்கிட்டாரு மாமா. நமக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தத்தில தூர சொந்தம் தான். ஆனா நல்ல குடும்பம். அவங்க தமிழ வந்து எப்படினாலும் விவாகரத்து பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வரம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போய் பிடிச்சிருந்தா பேசி வச்சுட்டு வந்துருவோம் மாமா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இத கேட்ட சேதுக்கு வந்து சம்மதம் குடுத்துருக்காரு ஏற்கனவே. அத கேட்ட ராஜாங்கம் சொல்றாரு, "சரி சேதுட்ட அவன் விருப்பம் தான், என் விருப்பம் கிடையாது" அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க மோகனா பேசுறாங்க ராஜாங்கத்திட்ட, "ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேளுங்க" அப்படின்னு நம்ம ராஜாங்கத்திட்ட கேட்குறாங்க மோகனா. "ஏங்க எதுனானா சரிங்க, கொஞ்சம் அவசரப்படாம செய்யுங்க" அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. இங்க பக்கத்துல இருக்க சாவுத்திரியும், அவங்க தாமரையும், "அண்ணே ஒரு விஷயம் நடந்திருக்குண்ணே, இத பாருண்ணே ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு வீடியோ தூக்கி கொண்டு காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்களாண்ணே, தமிழுக்கு வந்து நம்ம சேது லவ் பண்ண மாரியே இன்னொருத்தனையும் லவ் பண்ணியிருக்கா. அவ லேஸ்பட்டவ கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, அவ வந்து மாசமா எவன் கூடயோ போய் தவறான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, நம்ம குடும்ப வாரிசுன்னு சொல்லிட்டு அலையுதாண்ணே ஊரெல்லாம். அதெல்லாம் உண்மை கிடையாதுண்ணே. இதுக்கு சாட்சி இந்தா இருக்கு பாருண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தாமரையும் இவங்களும் சேர்ந்து இத பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. சேது வந்து பார்த்து ஏற்கனவே சொல்லிட்டோம்னே அப்படின்னு சொல்லவும், "அப்பன்னா இத எதுக்கு கொண்டு காட்டுன? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு திட்டுறாங்க ராஜாங்கம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "மாமா அவங்க வந்து காலேஜ்ல படிக்கிறேன்னு பேர்ல நல்லா கண்டவங்க கூட ஊர சுத்திக்கிட்டு இருக்கா. அது எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? அங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க பழக்கத்துல. அதனால உங்களுக்கு எப்படி பழக்கம்?" அப்படின்னு கேட்குறாரு நம்ம ராஜாங்கம். "இல்ல அங்க காலேஜ்ல நான் படிக்காட்டாலும் எனக்கு அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, Facebook, WhatsApp இதே மாரி உள்ளவங்க எல்லாரும் இப்ப வச்சு யூஸ் பண்றதுனால, இப்ப எல்லாருமே இப்படிதான் எடுத்து போட்டு விட்டுருதாங்க. அதுல வந்த வீடியோ தான் இது. இப்போ இவங்களுடைய பொண்ணு யாருன்னு தெரியிற அளவுக்கு இப்போ இந்த குடும்பத்துல உள்ளவளா அப்படின்னு பேசி நம்மளுக்கு மேற்கொண்டு கெட்ட பேர் தான் வாங்கி குடுக்குறாங்க." அப்படின்னு சாவித்திரியும், நம்ம தாமரையும் ராஜாங்கத்திட்ட வத்தி வைக்காங்க. இத பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏய் ஈஸ்வரி! நீ சொன்ன பொண்ண போய் சீக்கிரத்தில பார்த்து நம்ம சேதுக்கு கல்யாணத்த முடிச்சு வச்சிட வேண்டியதான்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே தூக்கி வாரி போடுது நம்ம தாமரைக்கும், நம்ம இவங்க சாவுத்திரிக்கும். சாவுத்திரிக்கு பயங்கரமா கோவம் வருது. லாஸ்ட்ல ஈஸ்வரிய பார்த்தோனே, இவங்க நமக்கு சாதகமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு சாதகமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி அப்படின்னு மனசுல நெனைக்கிறாங்க. இங்க சாவுத்திரி. இந்த சைட்ல ஈஸ்வரி, "சரி மாமா நீங்க சொல்ற மாரி இந்த வாரத்திலே போயிருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடுல அப்பச்சி பேசுறாங்க. "ஏய் ராஜாங்கம், எதுக்கும் அவசரப்படாதப்பா. வீடியோலாம் பார்த்துட்டா அது உண்மையாவா இருக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது உண்மையோ, பொய்யோ நம்ம போய் பார்க்க போறது உறுதி" அப்படின்னு ராஜாங்கம் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.